நான் 50,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு 5 லட்ச ரூபா ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ எவ்வளவு பணம் போடுறோம்னா அதை விட 10 மடங்கு ஆகணுன்றதான் எதிர்பார்ப்பாரு. போட்டேன், அது பாட்டுக்கு 10 மடங்கு ஆச்சுன்ற ஸ்டோரிஸ் மோஸ்ட் கேசஸ்ல இருக்காது. ஸோ பேசிக்கா இது எப்படி நடக்கும்னா, இன்ஃபேக்ட் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றது எதுக்காக? நம்ம வாங்குற ஸ்டாக்கு 5 மடங்கு ஆகணும், 10 மடங்கு ஆகணும்ன்ற எதிர்பார்ப்புல தான் வரும். நான் 50,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு 5 லட்ச ரூபா ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ எவ்வளவு பணம் போடுறோம்னா அதை விட 10 மடங்கு ஆகணுன்றதான் எதிர்பார்ப்பாரு. இதுதான் மல்டி பேக்கர்னு சொல்லுவாங்க. நான் வாங்கினது பல மடங்கு ஆகுறதா மல்டி பேக்கர். மல்டி பேக்கர்லாம் நம்ம டைரக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது அப்படியே மல்டி பேக்கர்லாம் ஆயிராது. போட்டேன், அது பாட்டுக்கு 10 மடங்கு ஆச்சுன்ற ஸ்டோரிஸ் மோஸ்ட் கேசஸ்ல இருக்காது. ஸோ பேசிக்கா இது எப்படி நடக்கும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது நான் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்குறேனான்றது ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு வளரக்கூடிய ஸ்டாக்கை தான் நான் போய் பிடிக்கிறேனான்றது அவசியம். அதாவது நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், அதனால நான் வாங்குறேன்றதை தாண்டி அந்த கம்பெனியே எனக்கு கிளியரா தெரியும். நான் உள்ள போய் டீடைல்டா பார்த்துட்டேன். அதோட பினான்சஸ் வளர்ந்துட்டு இருக்கு, அது ரெகுலரா ப்ராஃபிட் growth கொடுத்துட்டு இருக்கு, சேல்ஸ் growth கொடுத்துட்டு இருக்கு, கம்பெனிக்கு கடன் கிடையாது, அந்த growthம் மார்க்கெட்ல அதே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை விட அதிகமான வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு, டாமினண்டா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதெல்லாம் தாண்டி அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிளீனா இருக்குன்றதையும் பார்த்துட்டேன். இதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் ரீசனோட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது என்ன? 18% 20% சிஏஜிஆர்ல வளரணும்னு எதிர்பார்க்கறீங்க. ரொம்ப நார்மலான ஸ்டாக்ஸ், அதாவது ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் 12ல இருந்து 15% சிஏஜிஆர் ஹிஸ்டாரிக்கலா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே இல்ல, நான் ரேண்டமா ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு இது எத்தனை மடங்கு ஆனா போதும்னு யோசிச்சா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இப்போ வாரன் பஃபெட்டோ இல்ல பீட்டர் லின்ச்சோ இல்ல மோனிஸ் பாப்ராய்ன்னு சொல்லிட்டு நீங்க பெரிய பெரிய ப்ராமினென்ட் இன்வெஸ்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு அப்ரோச் இருக்குன்னு சொல்றீங்களா, இதே தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், அதாவது நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கே வந்துரும். இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எடுத்தோம்னா அவங்களை மிமிக் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு என்னதான் ஆசைப்பட்டாலும் அங்க போறது கஷ்டமேன்னு வச்சுப்போம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சொல்லும் போது என்னோட சுத்தி என் சர்க்கிள் இருக்கக்கூடிய என் நண்பர்கள் பண்றதே சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்டு, அவரோட போர்ட்போலியோல கிட்டத்தட்ட 150 ஸ்டாக்கோ 250 ஸ்டாக்கோ வச்சிருக்காரு. ஓகேவா? இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட போர்ட்போலியோ ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான போர்ட்போலியோ. கான்சென்ட்ரேட்டட்னு சொல்லும் போது மொத்தமாவே 8ல இருந்து 12 ஸ்டாக்கு மேல அவர்கிட்ட கிடையாது. இப்போ இவரும் சரி 2 பேருமே நல்ல ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? இப்போ இவர்கிட்ட போயிட்டு நீ 500 ஸ்டாக் உன்னால ஹோல்ட் பண்ண முடியுமா, 200 ஸ்டாக் உன்னால ஹோல்ட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா இது பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்றதான் அவரோட பதிலா இருக்கும். முட்டாள்கள் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதா அவரோட பதிலா இருக்கும். எப்படி இவ்வளவு ஸ்டாக் மேனேஜ் பண்ண முடியும்ன்றதா இருக்கும். இப்போ இன்னொரு நண்பர்கிட்ட போயிட்டு இல்ல நீ இதெல்லாம் குறைச்சிட்டு 8 ஸ்டாக்ல பண்ணலாம் இல்ல 12 ஸ்டாக்ல பண்ணலாம் இல்ல கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவா இருந்தாதான் அதிகமான ரிட்டர்ன் வரும்னு சொன்னீங்கன்னா அவரால் அந்த அப்ரோச்சை எடுக்கவே முடியாது. ரைட்? நீங்க ஒரு 5-6 வருஷமோ இல்ல ஒரு 4-5 வருஷமோ குறைஞ்சபட்சம் மார்க்கெட்ல இருந்து தொடர்ந்து நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி இதுதான் எனக்கு செட் ஆகுது நீங்க அரைவ் ஆவீங்க. அந்த ப்ராசஸ்க்கு நீங்களா வருவீங்க. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு ஏதோ ஒரு கன்க்ளூஷன் வரும் இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்றதுதான் கரெக்டான அப்ரோச்சா இருக்கும். ஏன்னா பீட்டர் லின்ச்சால வாரன் பஃபெட் ஸ்டைல் அப்படியே காப்பி அடிக்க சொன்னா அவராலும் பண்ண முடியாது. அதே மாதிரி வாரன் பஃபெட்டை பீட்டர் லின்ச் டைப் பண்ண சொன்னாலும் அவராலையும் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் சொன்னா எடுத்துக்கலாம்.